ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ட்ரிபிள் 4 டேஸ்க்கான ஒரு எப்படியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற இந்த ட்ரிபிள் 4 டேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ அமிட் விர்ஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஃப்டி. ஸோ இந்த ஸ்கீமுக்கான டென்யூர் வந்து ட்ரிபிள் 4 டேஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ், ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸாகவும் இருக்கும். எல்லா டேட்லேயுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஒரு லிமிட்டட் பீரியடில் தான் இந்த ஸ்கீம்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எஸ்பிஐயில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரிபிள் 4 டேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிபிள் 4 டேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எப்படி நார்மல் எப்படியை விட உங்களுக்கு இதில் ஸ்பெஷல் எப்படி கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாகவும் இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸ்க்கான டியூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் 4 டேஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1 இயர் 2 மந்த் அண்ட் 19 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ நாட் ஃப்ளெக்சிபிள்னா ஸோ எக்ஸாக்டாக ட்ரிபிள் 4 டேஸ்க்கான டென்யூராக இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு எஃப்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒரு எஃப்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இருக்கிற இந்த ட்ரிபிள் 4 டேஸையே நீங்கள் ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது 6.60% 6.45%லேருந்து 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இதில் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் எடுத்திங்க அப்படின்னா 7%, அதாவது 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்திங்க, அதாவது சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்திங்க அப்படின்னா 7.60. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது வேலிடிட்டி அண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 15 and 2025 ஸோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதில் சம் சேஞ்சஸ் வந்து ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து March 31, 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மேபி இந்த ஸ்கீம்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு சில டைமில் இந்த ட்ரிபிள் 4 டேஸை எடுத்துகிட்டு ஸோ இதுக்கான ஷார்ட் டேர்மாக ஸோ வேறு ஸ்கீம்ஸை கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எஸ்பிஐயில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் எதனா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது டெபாசிட் அமௌண்ட் அண்ட் லிமிட். ஸோ மினிமம் டெபாசிட்டாக இதில் வந்து 1000 rupees வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் எடுத்தீங்க அப்படின்னா 3 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ அதை ரீச் பண்ணக்கூடாது. ஸோ 3 to 5 crore வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 100s இருக்கணும். இப்போ மினிமம் 1000 rupees அப்படின்றது, அடுத்தது நீங்கள் 5000, 2000, 3000, 5000, 10,000 ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரிபிள் 4 டேஸ் கழிச்சு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் மந்த்லி நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது 3 month ஒன்ஸ் எடுக்கலாம், அல்லது 6 month ஒன்ஸ், அல்லது 1 year ஒன்ஸ் கூட உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அல்லது மெச்சூர்டு ஆனதுக்கப்புறமா, அதாவது எண்ட் ஆஃப் தி டென்யூர் ட்ரிபிள் 4 டேஸ் கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு அதிகமான லாபம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெச்சூர்டு ஆனதுக்கப்புறமா அந்த ட்ரிபிள் 4 டேஸ் கழிச்சு உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மந்த்லியோ அல்லது 3 month ஒன்ஸோ அல்லது 6 month ஒன்ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸோ என்ன அமௌண்ட் வருமோ ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது 0.7. ஸோ ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால். ஸோ முன்கூட்டியே ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அது முன்கூட்டியே நீங்கள் ட்ரிபிள் 4 டேஸ் கழிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. முன்கூட்டியே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணலாம். ஆனால் அதில் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ டெபாசிட் அப் டு 5 lakhs அப்படின்னா உங்களுக்கு 0.50% ஆஃப் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். அதில் ஸோ ஓவராலாக உங்களுடைய அமௌண்ட்டில் இருக்குமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அதுவே 5 lakhsக்குள்ளே அது 3 crore, அதாவது 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50, 5 lakhsக்கு அபோவ், அதாவது 5 lakhsலேருந்து 3 crore வரைக்கும் அப்படின்னா 1% ஆஃப் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு லோன் வேணும்
அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனை எடுத்துக்க முடியும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakhs எடுக்கிறீங்க அப்படின்னா 9 lakhs வரைக்கும் நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பர்சனல் லோனாக கார் லோனாக அந்த மாதிரி எடுக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதிலிருந்து 2% வந்து உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 6.60 அப்படின்னா 8.60 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கான சார்ஜஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜெனரல் சிட்டிசன் டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. டென்யூர் வந்து 4 days. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்ராக்சிமேட் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 8,025 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த 1 lakhம் இந்த 8,225 சேர்த்து உங்களுக்கு 1,08,025 ரூபாய் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பீங்க. எக்ஸாம்பிள் 2 இதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு அப்ராக்சிமேட் இன்ட்ரெஸ்ட்டாக 8,600 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக எடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 1 lakh, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 8,600 ரூபாய். ஸோ சீனியர் சிட்டிசன் விட அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது 575 ரூபாய் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. பாயிண்ட் 12 வந்து பார்க்கும்போது டேக்ஸ் அண்ட் டிடிஎஸ் ரிலேட்டடான ரூல்ஸ். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலேயும் சீனியர் சிட்டிசனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் வரும்போது எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேர்த்து எந்த பேங்காக இருக்கட்டும், ஸோ பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இதை ரீச் பண்ணும்போது 50,000 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ரீச் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு டிடிஎஸ் வந்து 10% பிடிப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிடிஎஸ் அதாவது ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது, அதை உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணுங்கள். அடுத்தது ஸோ சேஃப் அண்ட் செக்யூர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேக் அண்ட் பை ஸ்டேட் பேங்க் ஆப் ஃபார் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குது. அதில் கவர்மெண்ட் ஆஃப் ஓனர். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பேங்க்கு. அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்தவித ரிஸ்க்கும் இருக்காது, மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது எப்படி இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், ஸோ பிரான்ச்சுக்கு போய் ஓப்பன் பண்ணணுமா அல்லது ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் மூலமாகவே ஓப்பன் பண்ணலாம். ஆன்லைனில் யோனோ எஸ்பிஐ இருக்குது, இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ அதில் எப்படியே நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் 4 days வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படி பே அவுட் வேணும், மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் வேணுமா, மந்த்லி வேணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரெடிட் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இல்லை எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணலாம். ஸோ அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் சம்மரியாக ஸோ டென்யூர் வந்து எடுத்திங்கன்னா 4 days. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் டெபாசிட்டாக எடுத்தீங்க அப்படின்னா 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ப்ரீ மெச்சூர்டு விட்ரால் வந்து அலோவ் பண்ணுறாங்க வித் பெனால்ட்டி. சேஃப் ஷார்ட் டேர்ம் அண்ட் கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போது இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 8,028 ரூபாய். 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 24,085 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் ரிட்டர்ன் ஆகி வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டும் எண்ட் ஆஃப் 4 days கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் உங்களுக்கு அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 7 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 56,199 ரூபா. அதுவே 11 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஸோ 88,313 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே 13 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 13 லட்ச ரூபாய்க்கு 1,04,370 ரூபா. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பிரின்சிபல் அப்ட்டு சேர்த்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 14,04,370 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1,20,427 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ ஓவராலாக எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 16,20,427 ரூபாய் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற
ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.